அஸ்லாம் வலைக்கும். இந்த ப்ரௌனி ஸ்லாப் ஞாபகம் இருக்கா? இந்த ப்ரௌனி ஸ்லாப் டெலிவரி ஆகி 15 மினிட்ஸில் எனக்கு இந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்து கஸ்டமர் கிட்டேருந்து வந்துருந்துச்சு. எந்த மெசேஜும் காணோம், ஜஸ்ட் இமேஜ் மட்டும் சென்ட் பண்ணி வச்சுருக்காங்க. திருப்பி நாங்கள் கால் பண்ணோம். கால் அட்டன் பண்ணதும் அவங்க இப்படி தான் சொன்னாங்க, ப்ரௌனி உள்ளே இந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் அனுப்பி வச்ச ப்ரௌனி ஸ்லாப் அது எனக்கே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி போச்சு. எப்படின்னு எனக்குமே தெரிலங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லைவ்லேயே நம்ம இந்த ப்ரௌனி வந்து ரெடி பண்ணோம். நீங்கள் எல்லாருமே என் கூட லைவில் இருந்திருப்பீங்க. கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் கிட்ட நம்ம லைவில் இருந்தோம்ல. ஸோ அது ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி பர்த்டே ஸ்லாப்காக ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது ப்ராப்பராக பர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் பேக் ஆயிருந்துச்சு. நான் வந்துட்டு டெஸ்ட் கூட பண்ணியிருப்பேன். சின்னதாக ஒரு ஸ்டிக் வச்சு டெஸ்ட் பண்ணியிருப்பேன். எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணியிருந்தேன். இங்கேருந்து எப்பவும் போல் ஹப்பி வந்து சேஃபாக கொண்டு போய் அவங்க கையில் வந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற செகண்டில் அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எங்கேயும் ஷேக் ஆகவெல்லாம் இல்லை, டிராஃபிக்கில் லைட்டாக ஷேக் ஆச்சு அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. பட் நிஜமாக இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு முன்னாடி இருந்ததில்ல. அதனால எனக்கு தெரியல லைட்டாக ஷேக் ஆனால் ப்ரௌனி இந்தளவுக்கு டேமேஜ் ஆகுமா என்ன. அதை ரீமாடல் பண்ணி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக ப்ரௌனி இருந்த கோலத்தில் ரீமாடல் பண்ணவே முடியாது. ஸோ நான் வேற ஒரு கேக் பண்ணி தட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன்.